நாம் இன்னைக்கு தக்காளி சூப் தான் பண்ண போறோம். சூப் பண்றதுக்கு அடுப்புல பேன் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 5 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 3 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமா புதினாவும் மல்லியிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி அதையும் வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்குனா ரொம்ப ஹெல்த்தியான தக்காளி சூப் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ட்ரை பண்ணி